மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் என் கர்ம பலன் இதுதான் எனக்கு நடக்க போகுது. ஆன்மீகம், ஒழுக்கம், உடல் வலிமை, இது மாதிரியான பயணம் உடையவர்கள் நீங்க. இவ்வளவு அழகான ஒரு ராசி அமைப்பை உடைய உங்களுக்கு கர்ம பலன்கள்ல என்ன காட் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாருன்னா, பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுடைய தாயார் வாழ்க்கை நிம்மதிக்குரியதாக இருப்பதில்லை. என்ன சார் படக்குன்னு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க? காரணம் என்னவென்றால் 3 குடையவனாகவே சனி இருக்கிறார். அப்போ உடன் பிறந்தவர்கள் பங்காளி சண்டை உடையவர்களாக நீங்க இருப்பீங்க. இதெல்லாம் உங்க கர்ம பலன்கள். இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில பிரச்சனை வர காரணம் இந்த ஆஞ்சநேய தன்மை, இந்த பிரம்மச்சரிய தன்மை தான். தனுசு மூலம் ஒரு பிரம்மச்சரிய நட்சத்திரம்னு சொல்லலாம். பெரும்பாலும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு தாமதமாகிறது. இப்போ இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் வரதுக்கு காரணம் யாரு? இந்த 6 குடை. இதுல ஒரு லாஜிக் இருக்குங்க. அல்லது மனிதர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தான தர்மங்கள்ல கமிட் ஆயிட்டீங்கன்னா தயவு செய்து பண்ணுங்க. இதனாலதான் உங்களுக்கு தண்டனை வருங்கிறது. இது வரைக்கும் ஒரு தனுசு ராசிக்காரன் கூட விவாகரத்து வழக்குல தோல்வி அடைந்தது நான் பார்த்ததே இல்லை. காரணம் என்னன்னா, கூட்டு தொழில பிரச்சனை வரதெல்லாம் உங்களுக்கு தான். ஜாமீன் கையெழுத்து தேடி கண்டுபிடிச்சு கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறதும், அப்பாவை விட்டு பிரிகிற எல்லாரும் நீங்கள் தான். சின்ன வயசில் அப்பா தவறி இருப்பார் அல்லது அப்பா பிரிஞ்சு போயிரு. அது எப்படி சார் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான விஷயம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். என்ன சொல்லுங்க? உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் என் கர்ம பலன் இதுதான் எனக்கு நடக்க போகுது. நான் வாங்கிட்டு வந்த வரம்னு சொல்லலாமா, இல்லை என் வாழ்க்கையில் எனக்கு என்ன நடக்கும்? இப்போ நண்பர்களே, ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம், என்னென்னா இதுதான் விதிக்கப்பட்டதுன்னு சொல்லுவோம். இப்போ சில பேருக்கு பிரிந்திருக்கணும்னு ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க. காலங்காத்தால் அப்படி பேச வேண்டாம், இருந்தாலும் சொல்கிறேன் புரியறதுக்காக. சில பேர் மனதளவில் பிரிஞ்சிருப்பாங்க, உடலளவில் பிரிஞ்சிருப்பாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஹஸ்பண்டுக்கு ப்ரமோஷன் வந்திருக்கு சார், அவர் வந்து அமெரிக்காவில் இருக்கார், நான் இங்கே இருக்கேன் அப்படிம்பாங்க. அது கூட பிரிவு தான். ஆனால் கர்மா என்ன சொல்லுகிறது என்றால், பிரிந்திருக்க வேண்டும்னு ஒற்றை வரியில் சொல்லிருச்சு. அதை நம்ம காட் என்ன பண்ணுறாரு, அவங்கவுங்க புண்ணிய பலனுக்கு ஏற்ற மாதிரி அதை எடிட் பண்ணி பாசிட்டிவ் பிரிவா நெகட்டிவ் பிரிவாங்கிறதெல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆக 25 வயதுக்கு முன்னாடி வரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வாங்கிட்டு வந்த வரம் என்ன, 25 வயதுக்கு அப்புறம் இவங்க லைஃப் எப்படி இருக்கும், பெரும்பாலானவை அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம ஒரு கணக்கீடு எடுத்து இந்த ஜோதிட சாஸ்திரம்ங்கிறதே உருவாயிருக்கு. அவ்வகையில் தனுசு ராசிக்காரர்கள் பெரும்பாலான பேரோட பிஹேவியர் படி தான் இது நடந்திருக்கு. அதுக்குள்ளே போயிடலாம். நம்ம என்ன சொல்ல வரேங்கிறத சொல்ல வரேன். இப்போது தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இவர்கள் வாழ்க்கையில் இவங்க ரொம்ப க்ளீனாக இருக்கிற ஒரு ஆட்கள். அப்போ நாங்கள் மற்றவங்கெல்லாம் எப்படி இருப்போம்னா அப்படி சொல்ல வரல. இவங்கள் எப்படின்னா, உள்ளத்தளவில் உடலளவில் எப்பயுமே பயங்கரமான ஆச்சாரம், என்ன சுத்தம் என்ன சுகாதாரம் அப்படின்னா அது நீங்கள் தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, குருவே உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால். குரு ராசிநாதனாக இருப்பதால் மனசுக்குள்ளே சாம்பிராணி வெளியே ஏற்ற வேண்டாம், உங்கள் ஹார்ட்டுக்குள்ளே ஏற்றி வச்சுக்கிற ஆட்கள் நீங்கள். ஸோ அப்போ எப்பயுமே ஒரு இறை வழிபாடு, இறை நம்பிக்கைகளில் ஈடுபாடு உடையவங்க நீங்கள். உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட பாருங்கள், ஒரு கோயில்கள் இருக்கும், வேற்று மதத்தாருடைய ஆலயங்கள்லாம் கூட இருக்கும். ஏதோ ஒன்று உங்கள் வீட்டு பக்கம் இப்படி தான் இருக்கும். அது காரணம் அந்த மாதிரி ஒன்று அமைப்பில் தான் நீங்கள் வளர்ந்துருப்பீங்க. ஒரு பெரிய பிராண்டட் ஸ்கூலு, ஒரு மத்திய அரசுடைய நிறுவனம், அது பெரிய தளவாடங்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, போர் தளவாடங்கள், அந்த மாதிரி ஜிம்மு, யுத்த ராசின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ இதெல்லாம் உங்களோட குணங்கள், ஆன்மீகம், ஒழுக்கம், உடல் வலிமை, இது மாதிரியான பயணம் உடையவர்கள் நீங்கள். ராசிநாதன் குருவுக்கும் ஒழுக்கத்துக்கு, குரு தாங்க ஒழுக்கத்துக்கு காடு, அவர் தான். நீங்கள் தப்பே பண்ண மாட்டீங்க. இவ்வளவு அழகான ஒரு ராசி அமைப்பை உடைய உங்களுக்கு கர்ம பலன்களில் என்ன காட் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாருன்னா, புதனை கொண்டு போய் 7 கூடையவனாக போட்டுறாரு. நீங்கள் ஒரு உபயராசியாக போய்ட்றீங்க. இந்த உபயராசிங்கும் போது என்ன ஆகும்னா, பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க பாருங்கள், உங்களுடைய முதல் திருமணம், பெரும்பாலும் முதல் திருமணம் பிரச்சனைக்குரியதாகவே அமைஞ்சிருக்கு. அது வந்து உங்களுக்கு ஒரு செட் ஆகிறதில்ல. அல்லது வேலை பார்க்குற இடத்துலையே காதல் ஏன்னா 7-10 கூடையவன் புதனாக இருக்கிறார், அந்த காதல் 4 பேருக்கு தெரிஞ்சு போய் அதனால் பிரச்சனையாகி அவங்கள விட்டு பிரியறது, ஒரு அவப்பேர் வாங்கிக்கிறது. சார் எனக்கும் அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமே இல்லை சார், சும்மா பேசுனதுக்கெல்லாம் ஒரு பேர் வச்சு விட்டாங்க சார், இதெல்லாம் உங்களுக்கு வரும். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப இது கர்ம பலன்னு சொல்லலாம். நீங்கள் சும்மா இருந்தால் கூட அது உங்களை தேடி வரும். இந்த பேர் உங்களுக்குனே வரும். என்ன சார் ஆஃபீஸில் ஜாலியாக இருக்கீங்க போல இருக்கு அப்படி, இந்த பேரை என்டர்டெயின் பண்ணாதீங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு வார்த்தை சிறுசாக இருக்கும்போதே தவறு சிறுசாக இருக்கையில் திருத்திக்கம்பாங்க. அப்போவே நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே நமக்கு இந்த பேர் வருதுன்னு தெரிஞ்சால் என்ன ஆகும்,
அதை ஸ்டாப் பண்ணிக்கணும். அதை என்டர்டெயின் பண்ணக்கூடாது. அது இதெல்லாம் உங்கள் கர்ம பலன். இப்போது மதம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் குருமார்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக இருப்பாங்க. பெரும்பாலும் தனுசு ராசிக்காரர்களுடைய தாயார் வாழ்க்கை நிம்மதிக்குரியதாக இருப்பதில்லை. இது என்ன சார் படக்குன்னு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. டெக்னிக்கலாக நம்ம பேசுகிறதா இருந்தால் 1-4 கூடிய குரு பகவான் உச்சமடைகின்ற இடம் இது 8ஆம் இடமாகப்பட்ட கடகம். அது உங்களுக்கு 8ஆம் இடம் என்பதால் பெரும்பாலும் உங்களுக்கு அம்மாவுடைய வாழ்க்கையை நினச்சி வருத்தப்படுவீங்க. ஒன்று அம்மாவும் கணவரை பிரிஞ்சவங்களாக இருப்பாங்க, சிறு வயதில் அப்பாவை பிரிஞ்சவராக இருப்பாங்க, அதாவது உங்களோட அப்பா போய் அவங்கள விட்டு பிரிஞ்சவராக இருப்பாங்க. தன் மன வாழ்க்கையை நினச்சி வாடுகின்ற ஒரு அம்மாவுக்கு பிறந்தவங்களாக நீங்கள் இருப்பீங்க. அல்லது அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு, அப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரி சம்திங். நீங்கள் அம்மாவால் வருத்தப்படுபவர்கள், அவ்வளோதான் விட்டுருங்க. அம்மாவுடைய சொத்துக்கள் எது? 4 குருவுக்கு 5 கடகம், உங்களுக்கு அது 8 இப்படி புரிஞ்சுக்கணும். அம்மாவுக்கு சொத்து, உங்களுக்கு வில்லங்கமான ஒரு இடம். அப்போ என்ன ஆகும்னா அம்மா சொத்தை வாங்கிக்கிறது. 3 சனி இருக்கிறார். இவர் என்ன பண்ணுறார்? சனி பகவான். அப்போ உடன் பிறந்தவர்கள் பங்காளி சண்டை உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. இதெல்லாம் உங்கள் கர்ம பலன்கள். பொதுவாகவே இந்த துரியோதனன் கேஸ் மாதிரி தான். உங்களுடைய அங்காளி பங்காளி சொல்கிறாங்க இல்லையா, நல்லா எல்லாம் ஒரு தாய் வைத்த மக்கள் தான். ஆனால் ஒருத்தர் சேர்ந்துக்கிறது இல்லை, எங்கள் வீட்டுக்கு அவங்க கூப்பிட மாட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஜென்ரலாகவே இருக்கும். இப்போது பொதுவாகவே இந்த ராசியில் 3ஆக பிரிச்சுக்கோங்க. தனுசு மூலம்னு எடுத்துக்கோங்க, தனுசு உத்திராடம் எடுத்துக்கோங்க, தனுசு பூராடம்னு எடுத்துக்கோங்க. தனுசு மூலம் இஸ் ஈக்குவல் டு ஆஞ்சநேயர். ஏன்னா மூல நட்சத்திரம் ஆஞ்சநேயருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இவங்க இருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது, தனுசு மூல நட்சத்திரக்காரங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் நான் சொன்ன பாருங்கள், உடல் வலிமை, ஒரு காரியத்தை சீக்கிரம் பண்ணுறார்கள் தனுசு ராசிக்காரங்க தான். அது ஏன் அந்த வேகம் வருதுன்னா, 5 யோகாதிபதியாக செவ்வாய் இருக்கிறார். எப்பயுமே ஒரு வேகமான ஆட்கள் இவங்க. ஒரு விஷயத்தை பெரும்பாலான பெரிய மனிதர்களுடைய பிஏ என்னென்ன, அவங்க கூடவே ஒரு கார்லேயே போவாங்க, அவங்க கூட இருப்பாங்க, அவங்க சொல்கிற வேலை நோட் பண்ணிப்பாங்க. நாளைக்கு இது வேலை அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தனுசு மூலம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. இந்த இடத்த கிளியர் பண்ணிடு, அப்புறம் நாளைக்கு இங்கே ஒரு விழா பண்ணிவிடு, டக்குன்னு ஒரு மண்டபம் புக் பண்ணி விழாவே பண்ணிவிடுவாங்க ஒரு நாளில். அவ்வளோ பெரிய சாதனையாளர்கள் தனுசு மூலம். இதெல்லாம் கர்ம பலன். ஆனால் நமக்கு திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இதே மூல நட்சத்திரக்காரங்க தான் பாதிக்கப்படுறாங்க. அதான் நம்ம நிறையா பதிவுகளில் நம்ம ஐபிசிலே சொல்லியிருக்கோம். ஆணி மூலம் அரசாலும் அதெல்லாம் விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வர காரணம் இந்த ஆஞ்சநேயத்தன்மை, இந்த பிரம்மச்சரியத்தன்மை தான். தனுசு மூலம் ஒரு பிரம்மச்சரிய நட்சத்திரம்னு சொல்லலாம். பெரும்பாலும் திருமண வாழ்க்கை உங்களுக்கு தாமதமாகிறது. தனுசு பூராடம், தனுசு உத்திராடம் 2 பேருக்கும் ஒரே வாரத்தில் சொல்லலாம். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும். 7 புதன் என்பதால் சீட்டு பிடிக்கிறதுல பிரச்சனை வரும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் பணத்தை இழந்ததெல்லாம் எம்எல்எம்னு சொன்னாங்க சார், என் பக்கத்தில் இருக்கவங்கலாம் சீட்டு போட்டோம் சார், சீட்டுக்காரங்க காசு தூக்கிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். 7 பாதகாதிபதி புதன் என்பது மேன் பவர் அப்படின்னு அர்த்தம். அல்லது வேலைக்கு ஆள் சேர்த்து விட்டுருப்பீங்க, அந்த கன்சல்டன்சிக்காரன் ஓடி போயிட்டான், எல்லாருக்கும் பணத்தை திருப்பி தர வேண்டிய இடத்துல நான் இருக்கேன், மற்றவ செஞ்ச தப்புக்கு நான் மாட்டிக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இப்போது தனுசு உத்திராடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, பொருளாதார சிக்கல், வேலையை விட்டேன் சார், தெரியாமல் விட்டுட்டேன், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறான், ஏன்னா 10 புதன் இருக்கான். அப்போ என்ன ஆகுனா, அவசரத்தில் ஒருத்தர் சொன்ன ராங் கைடன்ஸை கேட்டு, இப்போ என்னன்ற இப்போ வேலையை விட்டால் நம்மளால் பண்ண முடியுங்கிற, உன்னை நம்பி விடுறேன்டா அப்படின்னு ஒரு நல்ல வேலை இருந்திருப்பீங்க, அதை விட்டுருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். இப்போ பெரும்பாலும் தனுசுக்காரங்க பார்த்தீங்கன்னா கர்ம பலன் என்ன சொல்லுது, 5 செவ்வாயே 12 இருப்பதால் சின்ன வயசில் குழந்தைய பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் நீங்கள் தான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் வழக்குகளால் உங்கள்கிட்ட பாதி நேரம் குழந்தை, உங்கள் கணவர்கிட்ட பாதி நேரம் குழந்தை, அதெல்லாம் நீங்கள் தான். அல்லது குழந்தையுடைய பால்ய காலத்தில், அதாவது அவருடைய மழலை பீரியடில் நீங்கள் ஒன்று வெளிநாட்டில் இருந்திருப்பீங்க, அல்லது அந்த குழந்தைய கேர் பண்ணாமல் இருந்திருப்பீங்க. உங்களுக்கு டைம் கிடச்சி குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு நினைக்கும் போது அந்த குழந்தைக்கு 5 வயசு 6 வயசு ஆயிரும். அந்த பால்ய காலத்தை மிஸ் பண்ணுவீங்க. இதெல்லாம் 25 வயதுக்கு முன்னாடி. சீக்கிரம் கல்யாணம் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன். 25 வயதுக்கு பின்னாடி அப்புறம் வரேன். 25 வயதுக்கு முன்னாடி உங்களை விட ஒரு படிப்பாளி இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. 5 மெடல் 6 மெடல் கோல்டு மெடல் வாங்குவீங்க, சூப்பராக படிப்பீங்க, படிப்பின் மறுபெயர் நீங்கள். காரணம் என்னென்னா 2 சனி இருக்கிறார். சனி படிப்பு கொடுப்பாரா சார்? கொடுப்பாருங்க. நிறைய பேருக்கு சனி பகவானை பற்றி தெரியல. சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? சனிக்கு படிப்புங்கிறது ஒரு கிரைட்டீரியா. சனி எப்படின்னா ஒரு உத்வேகமான ஒரு கிரகம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எதை கொடுத்தாலும் அதிகமாக கொடுப்பார், தண்டனை கொடுத்தாலும் அதிகமாக கொடுப்பார் சனி. அதனால் படிப்பை அளவு கடந்து கொடுப்பதால் நல்ல பெரிய புச்சை. ஆனால் அவங்க வாக்கே உங்கள் எதிரி. உங்கள் அளவு கடந்த வித்வத்துவமே உங்களோட பிரச்சனை. தனுசு ராசிக்காரங்க பாருங்கள், பெருசாக படிச்சிருவீங்க, அதனால் உங்களுக்கு ஒரு வேலையில் உடன்பட மாட்டீங்க. இந்த வேலை எப்படி செய்யலாமே, கோடி ரூபா கொடுத்தாலும் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன், அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சுருப்பீங்க. காரணம் என்னென்னா உங்களை ஒரு பெரிய ஓஷன், நீங்கள் ஒரு டப்பாவில் பிடிக்கிறது கஷ்டம்.
உங்களை பிடிக்க முடியாது. அதான் உங்களோட பெரிய ப்ராப்ளம். தாயார் பேருக்கு சொத்து வருவதில் பிரச்சனை வரும். இந்த 5 கூடையவன் ப்ராப்ளத்தால் என்னென்ன வரும் பாருங்கள். தாயார் மன கஷ்டம் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதே மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அரியாசனம் உங்களை தேடி வரும். ஏன் அரியாசனம் தேடி வரும்னா 6 சுக்கிரனே 10 11 இருக்கிறார், லாபாதிபதியாக இருக்கிறார். அதனால் இந்த சுக்கிரன் உங்களுக்கு அருள் புரிகிறார். அரியாசனம் தேடி வரும். எங்கே போனாலும் சரி, இங்கே நீங்கள் உங்களுக்கான பதவி என்பது டிஃபால்ட்டாக நான் சொன்னேன் பாருங்கள், ஓவர் எஜுகேஷன், அதுக்கு ஒரு ரெகக்னேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் காலம் சென்று 25 வயசுக்கு அப்புறம் தான் அது கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 30-35 வயசில் நீ இத்தனை நாளாக உங்களுக்கு கொடுக்காது நான் வருந்துறேன், ஸ்ட்ரெயிட்டாக டீம் லீடர் ஆயிருங்க, டெப்டேஷன் போஸ்டிங் தரேன் போன்ற விஷயங்களை சடக்குன்னு ஒரு இருந்து ப்ரொமோஷன் வாங்கியிருந்தால் எந்த பதவிக்கு வந்திருப்பீங்களோ அதை ஒரே தூக்கி இப்படி யானை தூக்கி தலைமையில் வைக்கிற மாதிரி தூக்கி ஒரு கம்பெனி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் போஸ்டிங் கொடுத்துரும். அந்த மாதிரி நடக்கும். பூர்வீகம் விட்டு இடம் மாறுறவங்கெல்லாம் நீங்கள் தான். தாய் மாமனோட சண்டை வர்றதெல்லாம் நீங்கள் தான். அதே மாதிரி சொந்த ஊர் நேட்டிவ் விட்டுட்டு வந்திருப்பீங்க, வந்து இங்கே வந்து பழைப்பீங்க. ஊரில் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதை அப்படியே விட்டுருப்பீங்க. ஊரில் இடம் இருக்குது சார், குத்தகை விட்டுருந்தோம், அதை கவனிக்காதனால கேளாமல் கேட்ட சொல்லுவாங்க, பாராமல் கேட்டது பயிர், கேளாமல் கேட்டது கடன்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு தான் நடக்கும். நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க. அதனாலேயே உங்களுக்கு இப்போது இந்த கர்ப்பப்பை ப்ராப்ளம், குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் வரதுக்கு காரணம் யார்? இந்த 6 கூடை. இதில் ஒரு லாஜிக் இருக்குங்க. நான் எல்லா ராசிக்கும் சொல்கிறது தான் இதில் உங்களுக்கு ஒரு லாஜிக். தர்ம, கர்ம, காம, மோக்ஷ அப்படின்னு நம்ம 4 விதமான கிரைட்டீரியா வச்சுருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எப்படிலாம் ஒரு மனிதனுக்கு கர்மம் வந்து அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறத. நீங்கள் இந்த தர்மங்கிற கேட்டகரியில் வரீங்க. தர்ம, கர்ம, காம, மோக்ஷ. தர்மங்கிற கேட்டகரியில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுன்னா, ஏதேனும் ஒரு விஷயத்தில் கடவுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கமிட் ஆகிட்டீங்க, அல்லது மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தான தர்மங்களில் கமிட் ஆகிட்டிங்கன்னா தயவுசெய்து பண்ணுங்கள். இதனால தான் உங்களுக்கு தண்டனை வருங்கிறது வேத. அதனால தான் சொல்கிறது, 5 குடையவனே 12 குடையவனாக இருக்கான் பாருங்க. யார்? செவ்வாய் தான் 5 தர்மகாரகன், தர்மத்தை செய்யக்கூடியவன். 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி, அவரே 12 கூடையவராக இருக்கிறார். அதனால தான் குழந்தை விஷயத்தில் கஷ்டப்படுத்துகிறார். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, கமிட்மெண்ட்டை கரெக்டாக குலதெய்வ வழிபாடு நிச்சயம் பண்ணணும். நம்ம ஐபிசியில் குலதெய்வ வழிபாடு பற்றிலாம் நிறைய வீடியோக்கள் வருது, தயவுசெய்து பாருங்கள். 5 கூடையவன் 12 கூடையவனாக இருக்கும் பொழுது என்னாகும்? 12 கூடையவன் குலதெய்வ வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளணும், குலதெய்வத்தை வேண்டணும், சொந்த ஊருக்கு போகணும், அங்கே ஏதாவது கைங்கரியங்கள் மிச்சம் இருக்குன்னா அதை செஞ்சுட்டு வந்துடணும். ஏன்னா தாய் மாமாவை சண்டை போடக்கூடாது. தாய் மாமா கூட சண்டை போட்டிங்கன்னா வர்றதும் வராது. ஏன்னா 7 கூடைய புதன் உங்களுக்கு ஆல்ரெடி பாதகாதிபதி, 5 கூடையவன் வேறு 12 கூடையவனாக இருக்கான். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்ததாக விவாகரத்து வழக்கு. உங்கள் கூட விவாகரத்து பண்ணி ஜெயித்தவன் இந்த உலகத்தில் கிடையாது. ஃபஸ்ட்டு திருமணம் ஆச்சு சார், விவாகரத்து போனோம், ஜெயிச்சிட்டோம், என் பக்கம்தான் வெற்றி. உங்களை எதிர்த்து முடியவே முடியாது. இது வரைக்கும் ஒரு தனுசு ராசிக்காரன் கூட விவாகரத்து வழக்கில் தோல்வி அடைந்தது நான் பார்த்ததே இல்லை. காரணம் என்னென்னா, 7 கூடையவனாக இருக்கின்ற புதன், அவர் ஒரு சுபகிரகம், நீங்கள் குரு சுபகிரகம், இவங்க 2 பேரும் நட்பு. அதனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அடுத்ததாக கூட்டுத்தொழில் உங்களுக்கு ஆகாது. பெரும்பாலான தனுசு ராசிக்காரர்கள் இந்த தர்மஸ்தானத்தில் வந்து தப்பு பண்ணுறதால பூர்வ ஜென்ம பாவம்பாங்கல்ல, அதான் அந்த தர்மங்கிறது. பூர்வ ஜென்ம பாவம். அன்னச்சத்திரம் 1000 கட்டுற மாதிரி அன்னச்சத்திரம் கட்டுறேன், நிழற்கூட கட்டுறேன், அது மாதிரி வேண்டிக்கிறதெல்லாம் நீங்கள் தான். அப்படி வேண்டிட்டு பண்ணலன்னா கூட்டுத்தொழிலில் பிரச்சனை வரதெல்லாம் உங்களுக்கு தான். ஜாமீன் கையெழுத்து தேடி கண்டுபிடிச்சி கையெழுத்து போட்டு மாட்டிக்கிறதும் நீங்கள் தான். இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். 7 கூடையவனா கூட்டுத்தொழில்னு அர்த்தம். 8 கூடையவனாக சந்திரன் இருக்கிறான், போச்சு, இதுதான் பெரிய ப்ராப்ளம். காரணம் என்னென்னா, நித்திய சந்திராஷ்டமம்னு பேர். அது என்ன நித்திய சந்திராஷ்டமம்? சந்திரன் என்னைக்காவது வந்தாலே அது பேர் சந்திராஷ்டமம். 8ல் மறைஞ்சா. உங்களுக்கு பொதுவாகவே 8ல் மறைஞ்சிருக்கான். அப்போ என்ன ஆகும்? வாழ்க்கை ஃபுல்லாக மனசை சேவை பண்ணணும், மனசை ஹிதம் பண்ணணும், நல்லது பண்ணணும், மனசை அமைதிப்படுத்தணும். அப்போ நீங்கள் இந்த யோகம் பயிலுதல் போன்ற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. தேடி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ விஷயம் இருக்குது உலகத்தில். மனதை அடக்க வேண்டும், மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கணும். 8 கூடையவன் என்ன பண்ணுவான்? சந்திரன் ஒருத்தும் போது உங்கள் வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு. சந்திரனே உங்கள் புத்தியை வந்து, நான்லாம் என் தகுதி உங்கள்கிட்ட பேசுகிறதே அதிகம், நான்லாம் இப்படிலாம் பண்ண மாட்டேன், இப்படிலாம் ஒரு எண்ணங்களை உருவாக்கிடுவான். நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கெடுக்கிறதே எது? இந்த சந்திரன் தான். எப்போ சோமமங்கலம் அடிக்கடி போகிறது, திங்களூர் போகிறதுலாம் உங்கள் லைஃப் ஸ்டைலாக வச்சுக்கோங்க. உங்கள் கர்ம பலன் இது. அடுத்து 9 கூடையவனாக உங்களுக்கு வந்து சூரிய தேவன் இருப்பதால் பெரும்பாலும் காரகோ பாவனாசாயா, அந்த ஸ்தானத்துக்குரியவங்க அதுக்குரிய இன்சார்ஜாகவே இருக்கக்கூடாது என்பதால் அப்பாவை விட்டு பிரிகிற எல்லாரும் நீங்கள் தான். சின்ன வயசில் அப்பா தவறி இருப்பார், அல்லது அப்பா பிரிஞ்சு போயிரு. அது எப்படி சார் இவ்வளோ தைரியமாக சொல்கிறீங்க? எங்கள் வீட்டிலாம் அப்படி இல்லை என்றால் மேபி எக்ஸம்ஷனல் நீங்கள். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு 9 கூடையவனே இப்படி இருப்பதால் இப்படி தான் நடக்கும் என்று சட்டம் சொல்கிறத நான் சொல்கிறேன். ஸோ அடுத்து 10 கூடையவனாக புதன் இருப்பதால் பெரும்பாலும் மருத்துவத்துறை, ஃபார்மா துறையில் இருக்கிறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கிற அரசு பணியாளர்கள் அத்தனை பேர் நீங்கள் தான். என்ன சம்பந்தம் சார்? யோகாதிபதியாக செவ்வாய் இருக்கார், 10 கூடையவனா புதன் இருக்கார். அப்போது
காலையில் நான் வந்து ஒரு பேங்க்குக்கு போவேன், சாயந்தரம் வரைக்கும் வந்து நான் வந்து பேங்க் வேலை அதிகாரியாக இருப்பேன், சாயந்தரத்துக்கு மேலே வந்து வீட்டில் டியூஷன் எடுப்பேன். 2 வருமானம். புதன்னா இரட்டை என்று பொருள், 2 வருமானம் உங்களுக்கு வரும். இதெல்லாம் நீங்கள் தான் 2, 3 கூடியவராக சனி பகவான் இருப்பதால் பேச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். இந்த தனுசு ராசிக்காரங்க கர்ம பலன் 25 வயதுக்கு அப்புறம் ஒரு வார்த்தையில் சொல்கிறேன் நண்பர்களே, 25 வயது வரைக்கும் கணவன், திருமண வாழ்க்கை, அப்பா அம்மா, குழந்தை, இது எல்லாமே போச்சு. ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் கடவுள் கொடுக்குறார், உயர்ந்த பதவி, ஒரு கௌரவமான ஒரு மக்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரம், ஆட்சி. ஐஏஎஸ் அத்தனை பேர் நீங்கள் தான். மிகப்பெரிய பவர், கரணம், மூல நட்சத்திரம், ஆஞ்சநேயரே நீங்கள் தான். இவ்வளோ பெரிய ஆள் நீங்கள். அப்போது நீங்கள் இல்லற வாழ்க்கையில் சண்டை வராமல் அப்படி அமைதியாக வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏதோ எனக்கு பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பெரிய சந்தோஷங்கள்லாம் அதில் வரல, விட்டுருங்க, நானும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னு விட்டுறது உங்களுக்கு நல்லது. அது அல்லாமல் நீங்கள் அதுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்து வேலையை டவுன் பண்ணிங்கன்னா இருக்கிற வேலை போயிடும். காரணம் என்னென்னா 10 கூடிய புதன் பாதகாதிபதியாக இருக்கிறார். ஆக 2, 3 கூடியவராக சனி இருப்பதால் பேச்சை கவனிக்கணும். இதெல்லாம் தான் தனுசு ராசிக்காரங்க கர்ம பலனை சரி பண்ணணும்னா என்ன செய்யணும் என்றால், இதற்குரிய கோயில் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அப்போ கர்ம பலன் சரியாகணும்னா கோயில், வேறு வழியே கிடையாது. காலம் ஃபுல்லாக திருவெண்காடு தான். திருவெண்காடு நீங்கள் புத பகவானை வழிபடணும், புத பகவானுக்குரிய பெருமாள் கோயில்களுக்கு செல்லணும், பெருமாள் கோயில்களுக்கு சென்று நீங்கள் சகஸ்ரநாமம் படிக்கணும். பெருமாளுக்குரிய புதன்னா யானை. அப்போ யானை, ஏதாவது ஒரு கோயிலில் யானை இருக்கிற கோயிலாக பார்த்து அதுக்கு கரும்பு கொடுக்கறது, பச்சை கலர் இந்த புல் கொடுக்கறது போன்ற விஷயங்கள்லாம் குருவுக்கு, அதாவது புதனுக்கு ப்ளஸ் இந்த யானைகளுக்கு செய்கிறது. கஜம்னா அப்போ பெரிய, இப்போ லக்ஷ்மி இருக்கான்னா கஜலக்ஷ்மி வழிபடுறது, அதுக்கு கஜம் வாங்கி தர்றது. அரியாசனம் மாதிரி சுவாமி இருக்காருன்னா அந்த அரியாசனத்துக்கு கஜம் வாங்கி தர்றது. கஜமுக கணபதியை வழிபடுறது. கஜம் தான் உங்களுக்கு தெய்வம். இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். அப்போ கர்ம பலன்களை பார்த்து நடந்துக்கோங்க. இதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கின்ற விஷயம். தனுசு ராசிக்காரர்கள் எல்லாம் நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம், வித்வத்துவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி உலகியலுக்கு ஒத்துவாங்க. நீங்கள் பெரிய பண்டிதர் தான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உலகியலுக்கு ஒத்துவாங்க ப்ளீஸ். அதுதான் தனுசுக்கும் சரி மீனத்துக்கும் சரி. உங்களுக்கு இந்த குருவினுடைய ராசிகளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனை என்னென்னா, ரொம்ப படிச்சுட்டா என்ன ஆகும்னா உலகியலோடு ஒத்து வர முடியாது. பியூர் தங்கம் ப்ராப்ளம், கொஞ்சம் செம்பு கலக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது தனுசு ராசிக்காரர்கள் ப்ராக்டிக்கலாக இருங்க. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு என்னெல்லாம் நடக்கும், என்னோடய திருமண வாழ்க்கை நீங்கள் சொல்கிற மாதிரியே சரியில்லை, நீங்கள் சொல்கிற மாதிரியே எங்கள் கணவர் வந்து இது மாதிரி ஆகிட்டார், இது மாதிரி குழந்தை நாங்கள் பிரிஞ்சிருந்தோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை. கமெண்டில் எஸ்ன்னு போடுங்க. உங்களுக்கு இது ஒத்து வருதான்னு சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலோ, குழந்தை விஷயத்தில் பிரச்சனை இருந்தாலோ, கீழே போய்ட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட நீங்கள் என்னோட பேசலாம். உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான வேலை என் கூட பேசுகிறது தான். அப்போது நீங்கள் டக்கல் முறைப்படி புக் பண்ணிவிட்டு பேசினா 1 மணி நேரத்தில் பேசிடலாம். டிவிலையோ மொபைல்லையோ ஒரு QR கோடு ஒன்று போயிட்டுருக்கும், அதை பாருங்கள். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஐபிஎஸ்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட டேரெக்டாக நீங்கள் லிங்க் ஆகிடுவீங்க. என்னுடைய பதிவுகள், என்னோட மூத்தோர் பதிவுகள் தினசரி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். பூமேவு சண்முக விலாசமும் மீராறு புருவமும் கிரீடமுடியும் பொட்டு நுதலும் கனக குண்டலமும் அருள் மாறி பொழியும் ஈராறு விழியும் மாமேவு செம்பவள வாய்மந்த காசமும் மாலையணியும் கழுத்தும் வாகு கேயூரமும் ஈராறு புயமும் கையும் வடிவேலும் அபயகரமும் மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.